எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று சுதந்திர கிடைப்பதற்கு முன்பாகவே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சுதந்திர பல்லோடு சுதந்திர எழுச்சியை ஊட்டிய அற்புதமான மகா பெரும் தலைவராக, கவிஞன் என்பவன் காலத்தால் உருவாகுவன், காலத்தையே உருவாக்குபவன் மகா கவிஞன் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு காலத்தையே உருவாக்கி எனக்கு பின்னே வரும் வர கவிகளுக்கு என் நூல் காணிக்கை என்று சொல்லி, எனக்கு முன்னே பல சித்தர்கள் இருந்தாரப்பா, நானும் வந்தேன் ஒரு சித்தன் என்று சொல்லி சித்தத்தை மனதிலே வைத்து நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய கணநாதன் நம் குடியை வாழ வைப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய் என்று நமக்கு தொழில் கவிதை என்று சொன்னவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மல்லர் சேனை நிறுவன தலைவர் அவர்கள் உங்களுக்கு தொழில் என்ன என்று கேட்டால் அவர் சொல்லுவார், நான் ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லுவார். போத்திராஜன் வருடத்திலே கேட்டால் நான் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, நான் கட்டிட கான்ட்ராக்டர் என்று சொல்லுவார். ராம்நாத் பாபு அவர்களை கேட்டோம் என்று சொன்னால் அவர் நான் ஒரு டெப்டி பிடிஓவாக வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். சரவணன் அவர்களை கேட்டால் நான் பள்ளியிலே மஞ்சம்பட்டி பள்ளியிலே கணித ஆசிரியர் என்று சொல்லுவார். வரதராஜனை கேட்டால் கவிஞர் என்று சொல்லுவார். விக்னேஸ்வரனை கேட்டால் நான் வழக்கறிஞர் என்று சொல்லுவார். இப்படி கிஷோர் அவர்களை கேட்டால் நான் இந்த சங்கத்திலே மாநில பொறுப்பில் இருக்கிறவர் என்று சொல்லுவார். இப்படி அவரவர் பொறுப்பை சொல்லுகிற நேரத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு தொழில் கவிதை, அடுத்து என்ன, அதை வைத்து காசு பணம் சம்பாதிப்பதா? இல்லை, கவிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு சம்பாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நலிந்த நிலையிலே தான் இருக்கிறார்கள். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் என்று சொல்வார்கள். அப்படி வறுமையிலே வாடி வாடி துன்பம் மிக உழன்றவன் தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு தொழில் கவிதை என்று சொன்னார். அடுத்து என்ன, நாட்டிற்கு உழைத்தல். நாட்டிற்கு உழைக்க வேண்டும் என்ற ஒரு காரக மந்திரத்தை தனக்குள்ளே எடுத்ததனாலே தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை ஒவ்வொரு ஆண்டும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த சேதுபதி பள்ளியிலே பாரதியார் பணியாற்றிய பள்ளி, 21 நாட்கள் பாரதி இங்கே பணியாற்றி இருக்கிறார். அந்த அனுபவத்தை குறித்து பதிவு செய்கிற பொழுது மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் மணி அடித்தவுடன் நடந்து செல்வதற்கு சில நிமிடங்கள் பிடிக்குமாம். பாரதி புள்ளி குதித்து ஓடி அடுத்த வகுப்பிலே போய் நிற்பாராம். அப்படி 21 நாட்கள் பணியாற்றிய பாரதி அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மிகச்சிறந்த பண்பாளர் ஐயா நாராயணன் அவர்கள் அந்த பள்ளியினுடைய அற்புதத்தை இன்றைக்கு இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாளாளராக இருந்து மிகச்சிறப்பாக இந்த பள்ளியினுடைய மேன்மைக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வழக்கறிஞர் பார்த்தசாரதி அவர்கள், அதே போல நீங்கள் நிஜமெல்லாம் அறிந்திருக்கிற நண்பர் இள அமுதன் அவர்கள், எங்களது மதிப்புக்குரிய அற்புதமான பெருமக்கள் எல்லாம் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான பள்ளியிலே நின்று பாரதிக்கு இன்றைக்கு நினைவை போற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், மல்லர் சேனை நிறுவன தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல அவன் ஒரு தீர்க்க தரிசி, அவன் ஒரு அற்புதமான மனிதன். எது நடக்கும் என்று நினைத்தானோ அதையெல்லாம் தன் பாட்டின் விரைவிலை சொன்னான். ஒருபடி மேலாக இந்த இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் முடித்தவுடன் இங்கே 1,00,000 பேருக்கு மேலாக இங்கே சுவையான உணவு தருவதற்கு 4 நூற்றாண்டு காலமாக இந்த சேதுபதி பள்ளி இடத்தை வழங்கி திருமண விருந்து இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், இதுதான் இந்த மண்ணிலே நல்லவண்ணம் வாழலாம் என்ற ஒரு அடிப்படை உதாரணத்திற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இந்த இடத்திலே நின்று இந்த பெருமையை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் கோடானு கோடி நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுவது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்.